அடியேன் நமஸ்காரம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. திருமங்கை மன்னன் கண்ணபுரத்துல திருமந்திரத்துக்கு அர்த்த விசேஷங்கள் எல்லாத்தையும் பகவானால அருளை பெற்றார். ஏற்கனவே அடியேன் விண்ணப்பிச்சிருந்தேன். கண்ணபுரத்துல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, இப்ப எல்லா கோவில்லையும் பார்த்தீங்களானாக்க கோவில் கோபுரம் நம்மளுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து வேணாலும் தெரியும். கண்ணபுரத்துல மட்டும் கோவில் கோபுரத்தை ஒரு மாடம் மாதிரி இருக்கும். அதுல ஏறிதான் கோவில் கோபுரத்தை சேவிக்க முடியும். திருமந்திரம் வசத்தியானது. ஆனா அத ஆச்சாரியன் கிட்ட நம்ம போய் அணுகி சம்மாசனம் பண்ணிண்டு அவர்கிட்டேந்து உபதேசம் பெற்றால் மட்டும்தான் அத நம்ம உச்சரிக்க முடியும். அதையும் காத்தால மடியா இருக்கிற செய்து தான் உச்சரிக்க முடியும். இதெல்லாம் பெரியவா சொந்து. இப்போ திருமங்கை மன்னன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 8ஆம் 10 அதுல 10ஆம் 10ல சொல்றார். கண்ணபுரத்து பாசுரங்கள் இது எல்லாமே 100 பாசுரங்களை கண்ணபுரத்துக்குனே சமர்ப்பிச்சிருக்கார். பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேணேன் நான். என்னை பெற்றவாதான் வஸ்தி, என்னை சுத்தி இருக்கிற மனுஷாதான் வஸ்தி, என் குழந்தைகள் தான் வஸ்தி. அந்த இத நான் பேணேன். அவள் அந்த ஜென்மத்துல எனக்கு சொந்தம்னு கிடைச்சிருக்கா, அவளோட வாழறேன். தட்ஸ் ஆல். அவளை பேணேன், அவளுக்கோசரம் உருக மாட்டேன். அப்படி நான் மனசு மாறினதுக்கு அப்புறமா மற்றும் யாரும் பற்று இல்லேன். இவாளே இல்லைன்னதுக்கு அப்புறம் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் என்ன, ஆபீஸ்ல யார் என்ன, பெற்றவாளே 2ஆம் பட்சம், சுற்றமே 2ஆம் பட்சங்கிறதையும் அது எல்லாமே இன்னும் 2ஆம் பட்சம். மற்றும் யாரும் பற்று இல்லேன். அந்த ஸ்டேஜ் எனக்கு வந்ததுனால ஆதலால் நின்னை அடைந்தேன். என்னுடைய மனசு பக்குவப்பட்டு போயிட்டதுனால ஆதலால் நின்னை அடைந்தேன். உற்றான் என்று உள்ளம் அதில் வைத்து. ஆஹா, நம்மளுக்கு ஒரு குழந்தை வந்துட்டான், நம்மளுக்கு ஒரு பகவான் வந்துட்டான், நம்மளுக்கே உற்று போனான், நம்மளுக்கு மட்டுமே அடிபணிஞ்சான். அந்த மாதிரி உற்றான் என்று உள்ளம் அதில் வைத்து பகவான் மனசுல ஏத்துண்டு அருள் செய் கண்டாய். உன்னுடைய மனசுல என்னை ஏத்துக்கோ, ஏத்துண்டு எனக்கு அருள் செய். கற்றார் சேரும். கண்ணபுரத்துல படிச்சவா, கற்றா, பெரியவர் அவள்லாம் நிறைய இருக்கா. அந்த கண்ணபுரம் அதில் உரையும் அம்மா நீயே. அந்த கண்ணபுரத்துல உரையிற அம்மா நீ. அந்த கற்றார்கள் எல்லாரும் சேர்றதுனால்தான் கண்ணபுரத்துக்கு அவ்வளோ ஏற்றம். இல்லாட்டா திருமந்திரத்தினுடைய அந்த அர்த்த விசேஷங்களை நம்மளால அவ்வளவு சீக்கிரம்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதுவும் பகவான் வாயால உட்கார வச்சு அந்த திருமந்திரத்தை உபதேசம் பண்ணினது திருநறையூர்ல. அவர் அங்க பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டார். அப்போ ஆச்சாரியனா இருந்து அவருக்கு சங்கு சக்கர முத்திரை குத்தி அவருக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணார் திருநறையூர்ல. அந்த மந்திரத்துக்கு உண்டான அர்த்த விசேஷங்கள் தெரியணும் இல்லையா? அது வஸ்தி வஸ்தி வஸ்தின்னு சொல்றாளே, அது எப்படி வஸ்தி அப்படிங்கிறத இந்த கண்ணபுரத்துல திருக்கண்ணபுரத்துல 100 பாசுரங்களை அவருக்கு சமர்ப்பிக்கிற அளவுக்கு மனசு நெகிழ்ந்து போற அளவுக்கு அவர் அதெல்லாம் கேட்டார். இத வேதாந்த தேசிகர் வேற ஒரு விதத்துல சொல்றார். அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா ஆச்சாரிய சம்பந்தம் வேணுமே நம்மளுக்கு. கழியாத கரு வினை அதில். நம்மளால நம்ம ஜென்மங்களை நம்மளால கழிச்சுக்க முடியாது. இறப்பு பிறப்பு, இறப்பு பிறப்பு, கருவா உருவாரம் அழிஞ்சு போறோம், கருவா உருவாரம் அழிஞ்சு போறோம். நீங்காத அந்த கர்ப்ப வாசத்தை தரும் காமங்களில்
படிந்த நம்மை. நம்மளுக்கு இந்த உலக அட்ராக்ஷன் தான் இருக்கு. நம்மளால இதுல இருந்து மீண்டு வரவே முடியலையே. இதுலயே படிந்து போன நம்மை, அழிந்து கிடக்கிற நம்மை. இது காலம் என்று, இதுவே தக்க சமயம் அப்படின்னு நினைச்சுண்டு ஒரு கால் ஒரு கால் பறையும் மறைகள் எல்லாம் நம்முடைய பாக்கியம் பக்குவமான அந்த இடத்துல ஒரு சமயத்தில் ஒரு நம்மளுக்கு தான் ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சாதானே நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும். அந்த ஒரு சமயத்துல ரட்சிக்க முற்பட்டு நம்மள ரட்சிக்கணும்னு மனசுல ஏத்துண்டு பழியாத நல்ல வினையில் பழிக்கப்படாத குற்றமே இல்லாத நல்ல காரியமான பிரபத்தி மார்க்கத்தில், அந்த சரணாகதி மார்க்கத்துல படிந்தார் தாளில் பணிவித்து, யாரெல்லாம் சரணாகதி பண்ணிட்டு இருக்காளோ முதல்ல அவளோட நம்ம சேரணும். சமாசனம் பண்ணிண்டா இவ்வளவு வஸ்தி, பரநியாசம் வாங்கிண்டா இவ்வளவு வஸ்திங்கிறத அவ நம்மளுக்கு மெதுவா சொல்ல சொல்லதான் நம்மளுக்கு மனசுல அது பதியும். அந்த மாதிரி படிந்தார் தாளில் பணிவித்து ஈடுபட்டுள்ள ஆச்சாரியர்களின் திருவடிகளில், ஆச்சாரியர்கிட்ட நம்ம வணங்க செய்து, ஒரு ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து அவ நம்மளை கொண்டு போய் அவளை வணங்க செய்கிறார். பாசங்கள் அடைய நீக்கி, நம்மளுடைய கர்ம பாசங்கள் முழுவதையும் போக்கி, அது போனாதானே நம்மளுக்கு இந்த நல்ல புத்தி எல்லாம் கிடைக்கும். பாசங்கள் அடைய போக்கி தொலையாத பேரின்பம் தர, அழிவே இல்லாத பெரிய மோட்ச சுகத்தை கொடுப்பதற்காக, சுழியாத செவ்வழியில் திரும்புதல் இல்லாத நஜகுல ஆவர்த்ததே சிறந்த அர்ச்சராத்தி மார்க்கத்தால், நம்ம பரமபத்துக்கு போகணும்னாக்க 2 மார்க்கங்கள் இருக்கு மொத்தம் நம்ம ஆத்மா போறதுக்கு. ஒரு மார்க்கம் அர்ச்சராத்திரி மார்க்கம், அது ஒளிமயமானது. எல்லாம் 12 லோகங்களை தாண்டி நம்ம பரமபத்துக்கு விரஜா நதிக்கு போய் அமானன் நம்மளை அங்க குளிப்பாட்டி கரையேற்றி, அப்சரஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, எல்லா முனிவர்களும் வந்து நம்மளை கையை பிடிச்சு கூட்டின்னு போய் அவனுடைய திருவடி கிட்ட நிறுத்தி வைப்பா. அது அஸ்ராதி மார்க்கம். இன்னொன்னு தூமாதி மார்க்கம். தூமாதி மார்க்கம்னா இருள் அடைஞ்ச மார்க்கம், இருட்டா இருக்கும் அந்த மார்க்கம். அதுல எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு போறோமோ? நம்ம பண்ணின புண்ணியத்துக்கு சொர்க்கம், நம்ம பண்ணின பாவங்களுக்கு நரகம். அது ரெண்டுத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம காலம் முடிஞ்சவொடனே தொப்பக்கட்டின்னு அவ தூக்கி நம்மள கீழே போட்டுருவா. அதுதான் அசாதி மார்க்கத்தில் துணைவரோடே மேல் ஏற்றி நம்மளை கூட்டின்னு போறவா யாரு? ஆதி வாகிகர்கள் அப்படின்னு சொல்லுவா. நம்மளுடைய ஆத்மா நம்ம உடம்ப விட்டு வெளியில வந்த உடனே அண்டம் ஒரே இருட்டா இருக்குமா. அப்போ திருமோகூர்ல இருக்கானே, அவனுக்கு பேர் திருமோகூர் ஆத்தன், காளமேகம் பெருவாள்னு பேர். நம்ம ஆத்மா வெளியில வந்த உடனே அந்த ஆத்மாக்கு விளக்கு பிடிச்சு காட்டுவாராம். அவர் விளக்க பிடிச்சு காட்டிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்ச உடனே நம்ம எப்படிடாப்பா போறது, எங்க போறது அப்படின்னு சொன்னா, ஆதிவாகிகள்னு 2 பேர் வருவா. 2 பேர் வந்து நம்மளுக்கு ஒரு சூக்ஷ்ம ரூபம் இருக்கும். ஆத்மாக்கு சூக்ஷ்மமா ஒரு ரூபம் இருக்கும். அந்த ஆதி வரார்கள் துணைவியோட அவாதான் நம்மள இந்த 12 லோகத்தையும் தாண்டி கூட்டின்னு போவா. அவ துணையோட ஸ்ரீவைகுண்டத்துல ஏற்றி அந்த விரஜா நதி கிட்ட கொண்டு போய் அவ விட்டுருவா. அங்க அமானவன் ஒருத்தர் இருப்பார். அவர் நம்மள கையை பிடிச்சு விரஜா நதியில இறக்கி நம்மளை குளிப்பாட்டி நம்மளுடைய அந்த சூட்சும ரூபத்தையும் போக்கிட்டு கரையேற்றி அந்த பக்கம் விடுவார் நம்ம ஆத்மாவை. அங்க நம்மளுக்கு ஒரு தேஜஸான ஒரு உருவத்தை கொடுப்பா அங்க இருக்கிறவாள்லாம். அதை தான் இந்த இடத்துல சொல்றார். அழியாத அருள் ஆழி பெருமான் செய்யும். பகவானுடைய கருணை
என் குழந்தை என்கிட்ட வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அக்கா ரொம்ப அழியாதவனும், அவனுக்கு அழிவு கிடையாது. கருணை கடலுமான எம்பெருமான் சேதனனுக்கு தனக்குன்னு ஆள்பட்டு ஒருத்தன் வந்துட்டானே, தனக்குன்னு ஒரு பக்தன் வந்துட்டானே, அவனுக்கு பேர் சேதனன். செய்கின்ற அந்தம் இல்லாத உதவி எல்லாம், அவனுடைய செய்கிற அந்த உதவிக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கான. அந்தம்னா எல்லை, எல்லை இல்லாத உதவி எல்லாம் அளப்பார் யார்? அளவிட்டு யாரால சொல்ல முடியும்? இந்த உலகத்துல நம்ம இப்படியே உழண்டுண்டு தானே இருக்கும். இதுல நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஞானம் வந்துடுறது. திடீர்னு ஒரு ஞானம் வந்த உடனே நம்ம அந்த நல்ல வாழை போய் நம்ம சேர்றோம். சத்சங்கத்துல போய் நம்ம சேர்றோம். அவா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நம்மளால எடுத்த உடனே வந்து அப்படியெல்லாம் போய் நம்ம ஆச்சாரியனை அண்டிட மாட்டோம். ஏன்னா நம்ம பண்ணியிருக்கிற பாவங்கள் அந்த மாதிரி. என்ன புண்ணியம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த ஒரு அறிவு கிடைக்கணும், அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கணும். அதுக்கு யார போய் அண்டணும்? முதல்ல நல்ல சத்சங்கத்துல பெரியவா யாரையாவது பார்க்கணும். அவளை அண்டினமனாக்க அவ சொல்ல 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 மந்திராக்காளி கிடையாது. அவ இன்னைக்கு சொன்னா நம்ம நாளைக்கே போய் பண்ணிட மாட்டோம். ஏன்னா நம்ம இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுவும் கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி பார்க்கலாம், சமாசனம் தானே, பரநியாசம் தானே, அதுக்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடெல்லாம் இருக்காமே. நம்ம இந்த மாதிரிலாம் சாப்பிட வேண்டியிருக்கு, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம இங்கெல்லாம் போக வேண்டியிருக்கு, நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, நம்ம அதை பண்ணிட்டோமானே இதெல்லாம் கட்டுப்பாடாமே, இதெல்லாம் பண்ணா பாவமாமே. அதனால பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். இந்த மனசு அப்படிதான். பரநியாசம் வாங்கிட்டோமானாக்கதான் பொறுப்பு நம்மளுக்கு ஜாஸ்தி வரும். அப்பதான் நம்ம பகவானுக்கு ஆள்பட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் பகவானை நினைக்கணும், பகவானுக்கே தொண்டு செய்யணும் அப்படிங்கிற நல்ல மனசு நம்மளுக்கு வரும். அதை நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். எது நல்லது எது தீயதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்க மாட்டோங்கிறோம். அந்த மாதிரி இல்லாம கண்ணா, ஒரு முதல்ல சத்சங்கத்துல சேர்த்து விடு. அவ மூலியமா நாங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சாத ஆச்சாரியனை போய் அண்டிக்கிறோம். அந்த மாதிரி ஆச்சாரியன்களை காட்டி கொடுத்துட்டு அது மூலியமா மாயவன் நீ, மால் மணிவண்ணன் நீ, மாலோலன் பிரகலாதன் கோசரம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். எங்க இருக்கான் உன் நாராயணன் கேட்டப்போ தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் பிரகலாதன். பக்தினா அது பிரகலாதன் ஒருத்தர் தான். என்னை பொறுத்த வரைக்கும், அடியேனை பொறுத்த வரைக்கும் அந்த பக்திங்கிறது, அந்த ஸ்திரமான பக்திங்கிறது பிரகலாதனுக்கு தான். அந்த மாதிரி எங்க இருப்பானாக்கா, அப்போ இந்த நான் கட்டின இந்த தூண் இதுல உன்னுடைய ஹரி இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹிரண்யகசிபு இருக்கான் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றான். என் குழந்தை என்னை நம்பி சொல்லிட்டானேங்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு தூண்லையும் ஹரி உருவமா, சிங்க முகம், மனித உடல். ஏன்னா அவன் அந்த மாதிரிலாம் வரம் வாங்கியிருந்தான். மனுஷரால முடிவு கூடாது, மிருகங்களால ஒரு முடிவு கூடாது, தேவர்களால முடிவு கூடாது, எக்கச்சக்கமா பிரம்மா கொடுத்து வச்சிருந்த அந்த மாதிரி அடிச்ச கை பிடிச்ச பெருமாள். அவன் அந்த தூணை தட்டின நிமிஷத்துக்கு அந்த தூண்ல இருந்து ஆவிர்வரிச்சான். அந்த மாதிரி இருக்கிற மாலோலா, நீதான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லார் சார்பிலையும் பிரார்த்திச்சுக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு சத்சங்கத்துல இணையறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுக்கட்டும். குற்றங்குறைகளை சமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.